இப்போ அருமையாக நம்ம பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க பிரதிஷ்டை பண்ண கர்த்தருக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன நம்ம கொடுத்தாலும் அதை கர்த்தருடைய கையில் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். என்ன கொடுத்தாலும் அதை ஆண்டவருடைய கையிலே நாம் கொடுப்போமானால் அதை ஆண்டவர் பாதுகாக்கிறார், பெருக பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அதில் சொல்லுங்க. ஆகவே எதுவானாலும் ஆண்டவருடைய கையிலே நம்ம ஒப்பு கொடுக்கிற போது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், பெருக பண்ணுகிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். யார் மறந்தாலும் ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார். அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். யார் வேணால் மறப்பாங்க, மறக்கட்டும். கர்த்தர் மறக்க மாட்டார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒருபோதும் மறப்பதில்லை. ஆகவே தெய்வ மக்களே, நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு பின்னி மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13 முதல் சில வசனங்களை படிப்பார். மார்க் 10:13 முதல் வசனங்களை வாசித்து 2 வார்த்தை நான் சொல்லிவிட்டு அப்புறம் பெற்றோர்கள் 3 குழந்தை பிரதிஷ்டைன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பெற்றோராக நாங்கள் பேர் வாசிக்கும் போது இங்கே வரணும், குழந்தைய எடுத்துகிட்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை அணைத்து கொண்டார், அவர்கள் மேல் கைகளை வைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். தோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இதில் என்ன போட்டிருக்குன்னா விசனப்பட்டார்னு போட்டிருக்கு. ஆண்டவருக்கு ஒரு விசனம், கவலை, துக்கம். என்ன விசனம், என்ன கவலை? இயேசுவின் இடத்திலே குழந்தைகள் வருவதற்கு சீஷர்கள் என்ன பண்ணினார்கள்? தடை பண்ணினார்கள். பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை யாராவது பண்ணினாங்கன்னா கர்த்தர் விசனப்படுகிறார். அப்போ சீஷர்கள் தடை பண்ண போது சீஷர்கள் மேலே ஆண்டவர் விசனப்பட்டார்னா, பெற்றோர்கள் ஆண்டவருக்கு நேராக தங்கள் பிள்ளைகளை வழி நடத்தாவிட்டால் பெற்றோர்களை குறித்து கர்த்தர் என்னப்படுவார்? பார்த்தீங்களா, ஒரு ஆள் கூட பதில் சொல்லலையே, ஒருத்தர் கூட பதில் சொல்லலை. பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக வழி நடத்தாவிட்டால் ஆண்டவர் என்னப்படுவார்? விசனப்படுவார். ஆகவே ஆண்டவர் பிள்ளைகள் தன்னிடத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்காக வாழணும், வளரணும். இயேசுவானவர் ஞானத்திலே, வளர்த்தியில், தேவ கிருபையில், மனுஷர் தயவில் அதிகமாக என்ன செய்தார்? விருத்தி அடைந்தார். நம்ம பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஞானத்தில் விருத்தி அடையணும், தாளந்துகளில் விருத்தி அடையணும், மனுஷர் தயவில் விருத்தி அடையணும், தேவ கிருபையில் விருத்தி அடையணும், அதே வளர்த்தியிலும் விருத்தி அடையணும், வளரணும் நல்ல பிள்ளைகள். அல்ல சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் திரும்ப சொல்கிறேன், நமக்கு என்ன கர்த்தர் கொடுத்தாரோ அவைகள் எல்லாம் கர்த்தர் கையில் கொடுக்க வேண்டும். அப்படி சொன்னே என்ன நினச்சிருவீங்க? ஐயோ அப்படி என்ன எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் மேசைகளை வச்சிடணுமா? அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலை ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு நீர் தந்த எல்லாவற்றையும் உங்கள் கையில் கொடுக்குறேன்.
சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை என்ன பண்ணுவார்? ஆதரிப்பார். நமக்கு உள்ள விஷயத்தை எல்லாம் காலையில் எழும்பி ஒவ்வொன்றாக சொல்லி, ஆண்டவரே உங்கள்கிட்ட கொடுக்குறேன், உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்குறேன், ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கிடுங்க, எஸ்அப்பா இதை கவனிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி பாருங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆச்சரியமான முன்னேற்றத்தை காண்பீர்கள், அதிசயம் நடப்பதை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே நம்ம எல்லாரும் நம்மையும் நம்முடையவைகளையும் கர்த்தருடைய கையில் கொடுக்கணும். விசேஷமாக பிள்ளைகளை நீங்கள் கர்த்தர் கையில் கொடுத்தே ஆகணும். பிள்ளைகள் ஆண்டவருக்காக வளரணும். இந்த வருங்காலம் ஒரு பயங்கரமான காலத்தில் நம்ம இருக்கிறோம். பிள்ளைகளை நம் கர்த்தருக்கு நேராக நடத்துவதற்கு ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கையெழுத்துல சொல்லுங்க ஹல்லேலூயா. சில பெற்றோர் எப்படி நினைக்கிறாங்க, இப்போ இப்படி இருப்பான் பிறகு சரியாயிடுவான், நான் அப்படி இருந்தேன் முந்தி, நான் அப்படியா சரியாயிட்டேன் அப்படின்னு நினைப்பேன். அப்படியெல்லாம் இப்போ நினைக்கப்படாது. அதை சொல்லுங்க, கர்த்தர் கையில் கொடுக்கணும். தலை மேலே கை வச்சு ஜபிக்கணும் பிள்ளைகளை. அது சொல்லுங்க, தினந்தோறும் பிள்ளைகள் மேல் தலை மேலே நீங்கள் கை வச்சு ஆசீர்வதித்து ஜபிக்கணும். பாதுகாக்கும்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். வசன அறிவில் பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கணும், ஆராதனையில் வளர்க்கணும். அது சொல்லுங்க, பாஸ்கர் சொன்னார், ஆராதிப்பதற்கு தான் நம்மளை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவரை ஆராதிக்கத்தான் உண்டு பண்ணப்பட்டவர்கள். ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். இப்போ பாஸ்டர் ஃபின்னி அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் பேராக வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு பெற்றோராக வாங்க. முதல் பெற்றோர், முதலாவது ஜபலால் ஸ்டெஃபி. ஆமீன், ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள் பிள்ளையோடு கடந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீழே இருக்கலாமா, இங்கே மேலே கொண்டு வரலாமா? மேலே கொண்டு ஆமாம். நம்ம கோபாலன் சார் மூப்பனார் முன்னால் வாங்க. இங்கே நிற்போம், இதில் நிற்போம், வாங்க. இதில் நிற்கலாம், பேசலாம், கீழே நிற்கலாம். பேசலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குழந்தை பாஸ்டர் ஃபின்னி கையில் வாங்கி மூப்பனார் கையில் இங்கே வாங்க. மூப்பனார் இங்கே வாங்க, பெற்றோர் இங்கே வாங்க, இங்கே வாங்க. உங்கள் பேர் என்னமா? ஜபலால். பிரம்ம பேர் என்னமா? ஸ்டெஃபி. இவ பேர் என்ன? ஓகே, ஜபலால் ஸ்டெஃபி. இந்த பெற்றோருக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். இப்போ 2வது கொடுத்த பிள்ளையை ஆண்டவர் கையில் நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். வாங்க, கொண்டு வாங்க. நீ கூட ஜொஹான் ஷேடாவுக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அருமையான ஜபலாலுக்கும் ஸ்டெஃபிக்கும் கர்த்தர் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இந்த 2வது பிள்ளையை நாம் இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஆமென் இந்த பிள்ளையை ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கையிலே ஒப்பு கொடுக்கும்படியாக பிரதிஷ்டை பண்ணும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். அருமையான அந்த குழந்தைக்கு என்ன பெருமா? ஜொஹன் ஷேடோ என்ற பெயரை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே சூட்டி கர்த்தருக்கு நாம் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். கரமடித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் இந்த குழந்தையை அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை பண்ணுகிறோம். உம்முடைய கரம் பிள்ளையின் மேல் தங்குவதாக, அணைத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஞானத்திலே, அறிவிலே, புத்தியிலே, மனுஷர் தயவிலே, தேவ கிருபையிலே அதிகமாய் விருத்தி அடைந்து வளர்வானாக. இந்த பெற்றோர் இந்த பிள்ளையை உம்முடைய நாமம் மகிமைக்கென்று வளர்க்கத்தக்க தேவ ஞானம் இந்த பெற்றோர் மேல் இறங்குவதாக. வசன அறிவு பெற்றோர் மேல் இறங்குவதாக. இந்த 2 பிள்ளைகளை உம்முடைய நாமம் மகிமைக்கென்று ஆண்டவரை வளர்த்து வருங்கால இந்த பிள்ளைகள் ஆச்சரியமான சாட்சிகளாக வாழ்ந்து பெருகுவார்களாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தின் அருமையான பெற்றோரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Praise the Lord.
ஆசீர்வதிப்பார். God bless you. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக கிங்ஸ்லி சாஜினி, ஆமீன், பிரதர் கிங்ஸ்லி சாஜினி அவர்களுடைய பிள்ளையை நீங்கள் முன்பாக கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கரமடித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஷாகாமானா ராதாராமன் தாராமானா. Hallelujah. Oh, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Amen. அருமையான இந்த குழந்தைக்கு பிளஸிங் ஜஸ்வின் என்ற பெயரை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே சூட்டி ஆண்டுடைய கரத்திலே பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். தேவனுடைய பாதுகாப்பு இந்த பிள்ளையின் மேல் தங்குவதாக. கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளையின் மேல் தங்குவதாக. ஆசீர்வாதம் இந்த பிள்ளையின் மேல் தங்குவதாக. ஞானத்தில், அறிவில், புத்தியில், மனுஷர் தயவில் விருத்தியடைந்து வளரும்படி கர்த்தாவே நீர் செய்தள்ளும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை வெண்மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆச்சரியமான வருங்காலம் உண்டாகட்டும். இந்த ரெண்டு பெற்றோர் இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. பெற்றோர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் கரமடித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த பிள்ளைகள் மேல் கிருபை வைத்திருக்கிறார். இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கையில் வாங்கிக்கொடுமா, கையில் வாங்கிக்கொடுங்க. ஆசீர்வாதமாக இருக்கும். வாங்கிடுங்க. God bless, God bless, God bless. Praise the Lord. Hallelujah. அப்படி திரும்பி நில்லுங்க. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless. எல்லாரும் பெற்றோர்கள் நம்ம எல்லாரும் கரமடித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென். ஆண்டவருடைய கிருபை மேல் தங்கி பெருகுவதாக. ஜீசஸ். ஹalleluya. ஆமென். அடுத்த பெற்றோர். மூன்றாவது ஷைலின் ஏஞ்சல் பிரியா அவர்களுடைய பிள்ளை பிரதிஷ்டை பண்ண இருக்கிறோம். அவர்கள் முன்பாக பிள்ளை கொண்டு நீங்கள் வரும்படி அன்போடு கேட்கிறோம். ஹalleluya, ஹalleluya. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால் பொழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா. இந்த தட்டிடம் அரும் தேவா சொல்லு. ஈவிலின் ரிகானா. ஆமென். இந்த பெற்றோர் பேர் சைலன் ஏஞ்சல் பிரியாவுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான ஈவிலின் ரிகானா என்ற பெயரை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே சூட்டி கர்த்தருடைய கரத்திலே பிள்ளை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். சர்வ அதிகாரமுள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த சுதந்திரத்தை பெயர் சூட்டி உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஞானம், அறிவு, சுகம், பலன், வளர்த்தி, விருத்தி, தேவ கிருபை, மனுஷ தயவு பிள்ளைக்கு உண்டாவதாக. தூதர்களை கொண்டு காவல் பண்ணும். பெற்றோரும் பிள்ளையும் ஆசீர்வாதமாய் வளர்ந்து பெருக கிருபைதான். உம்முடைய நாமம் மகிமைக்கென்ற ஆண்டவரே, இந்த பிள்ளையை வளர்த்திடத்தக்க தேவ ஞானம், வசன அறிவு இந்த பெற்றோருக்கு தேவன் இன்னும் அதிகமாய் கொடுக்கணும். ஆச்சரியமான சாட்சிகளாக இவர்கள் வாழ்ந்து பெருகுவார்களாக. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிள்ளையின் மேல் பிரகாசிக்க பண்ணி ஆண்டவரே வளர்ந்து வாழ்ந்து பெருக பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஈவிலின் ரிகானா, God bless you. கர்த்தர் மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஆசீர்வாதமாக இருக்கும். வாங்கிடுங்க. ஆசீர்வாதமாக இருப்பார். God bless. நம்ம எல்லாரும் கரமடித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தர்மையான 3 பெற்றோர்களையும் பிரதிஷ்டை பண்ணின அந்த 3 பிள்ளைகளையும் ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. இந்த அருமையான பெற்றோர் மட்டுமல்ல, யாராவது இந்த குழந்தை உங்களுக்கு கொடுத்த குழந்தைகளை
இன்னும் ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்பீங்கன்னா அவர்களை சீக்கிரம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். God bless. Praise the Lord.